அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற கணக்கு எடுத்துக்காட்டு 7.10. ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு 1386 சதுர மீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பை காண்க. ஒரு திண்ம அரைக்கோளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனுடைய அடிப்பரப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இது அடிப்பரப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1386 சதுர மீட்டர். இப்போ அதனுடைய மொத்த புறப்பரப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தீர்வு: இப்போ நான் திண்ம அரைக்கோளத்தினுடைய ஆரம் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். திண்ம அரைக்கோளத்தின் ஆரம் ஆர் என்க. திண்ம அரைக்கோளத்தின் ஆரம் ஆர் என்க. இப்போ நம்மளுக்கு திண்ம அரைக்கோளத்தினுடைய ஆரம் அப்படிங்கிறப்போ ஆர் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணியாச்சு. இதனுடைய அடிப்பரப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ அடிப்பரப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1386 சதுர மீட்டர் அப்படிங்கிறப்ப நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா மீட்டர் ஸ்கொயர். இதனுடைய அடிப்பரப்பு அப்படிங்கிறப்ப திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வடிவில் இருக்கும்? வட்டம். வட்டத்தினுடைய பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1386. இப்போ திண்ம அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு கேட்டிருக்காங்க. திண்ம அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னா 3 பை ஆர் ஸ்கொயர். we know that நம்மளுக்கு பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப அதனுடைய மதிப்பு என்னன்னு சொல்லிடுவோம் 1386. இப்போ நம்மளுக்கு என்னென்னா புறப்பரப்புங்கிறதுனால சதுர அலகுகள். ஸோ இப்போ 3 இன்டு பையனுடைய மதிப்பு 1386. இதை பெருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 18 8 மிச்சம் 1 8 3 24 24 ப்ளஸ் 1 25 மிச்சம் 2 3 9 9 ப்ளஸ் 2 11க்கு 1 மிச்சம் 1 1 3 3 3 ப்ளஸ் 1 4. இப்போ இதனுடைய மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4158. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூனிட் மீட்டர். ஸோ அதனால் இதனுடைய மதிப்பு 4158 மீட்டர் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர்.